நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது என்னன்னா, எனக்கு டெலிவரி ஆகிற டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா, என் தங்கச்சி அண்ட் மனோஷ் என்னை 3 பேரும் ரொம்ப சூப்பராக கவனிச்சிக்கிட்டாங்க. அண்ட் எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அண்ட் குழந்தை பிறந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த டைமில் என் தங்கச்சி ரூம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. அண்ட் எங்கள் அம்மா குழந்தைய வாங்க போயிட்டாங்க. மனோஷ் மட்டும் தான் கூட நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் ரூமுக்கு போகிற வரைக்கும் தான். ரூமுக்கு போனதுக்கப்புறம் 3 பேருமே எனக்கு கண்டுக்கவே இல்லை. குழந்தையவே தான் சுற்றி சுற்றி வந்தாங்க. சரி ஓகே, குழந்தைய பார்த்து சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். என் தங்கச்சி கூப்பிட்டு தண்ணி வேணும்னு கேட்டேன். நீ ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், 5 மினிட்ஸ்ல பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னவ போய் நவேஷ் கிட்ட நின்னுக்கிட்டா. நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், தண்ணி வர மாதிரி தெரியல. சோ மனுஷ கூப்பிட்டு தண்ணி வேணும்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் நவேஷ் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க கூட இவங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்தது, இவங்க குழந்தை இவ்வளோ ஹாப்பியா பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு பக்கம் தாகமா இருக்கேன்ற கவலை வேற. சோ ஒரு டைம்ல பர்ஸ்ட் அவுட்டே ஆயிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா இல்லைன்னு கத்திட்டேன். இப்பவுமே அப்படிதான், என் தங்கச்சி அப்பா அம்மா யாரு கால் பண்ணாலும் நவேஷை மட்டும் பார்த்துட்டு கால் கட் பண்ணிடுறது. என்கிட்ட யாருமே பேசுறதே கிடையாது. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.